நீங்களும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருப்பதாக சொல்கிறீர்கள், உங்களுக்கு அந்த டாக்டர் ஹாரூனை பற்றி தெரியுமா என்று கேட்க, அமர்ந்திருந்த டாக்டர் ஹாரூன் எழுந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற அதே இடத்தில் ஈமான் கொண்டு, அம்மா உன் மனைவி செய்த துவா, உன் மனைவி செய்த துவா என்னை அழைத்து வந்து விட்டது. ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைத்து வந்து பிளைட்டை ரிப்பேராக ஆக்கி உன் கடைக்கு வரவழைத்து உன் வீட்டுக்கு வரவழைத்தது அந்த துவா என்றால் அந்த பெண்மணியின் உள்ளத்திலிருந்து எப்படி துவா வெளிவந்திருக்க வேண்டும்? யோசிக்கிறோம். இன்றைக்கும் அந்த துவாவின் ஆற்றல் நமக்கு இவ்வளவு ஆற்றல் பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும்? மக்காவில் இருக்கிற நிறைய பள்ளிவாசல்களிலே ஒரு வரலாறு இப்பொழுது எழுதி வைத்திருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறு. நீங்க மக்கமா நகரத்திற்கு சென்றவர்கள் இந்த சின்ன சின்ன பள்ளிகள், மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, மஸ்ஜிதுல் ஜின் போன்ற பள்ளிகளில் எல்லாம் பார்த்தா இந்த வரலாறு போட்டோவாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு இரவு பகதாத் மாநகரத்திற்கு செல்கிறார்கள். ராத்திரி 10 மணிக்கு மேல பகதாத் மாநகரத்துக்கு செல்ல, பொதுவாகவே பள்ளி பூட்டுகிற நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோதினார் பூட்டிட்டு இருக்கும்போது ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கடிச்சு கொதறிடுவார். நம்மூர் மோதினார சொல்லல, ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? ஏன்னா காலையில் 3 மணிக்கு எழுகிற அவர் கடைசி வரை இருக்கிற காரணத்தினால் அந்த நேரத்தில் யாரை விட மாட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பகதாத் மாநகரத்துக்குள்ளே சென்று தான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்றால் உலகமே அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அமோக வரவேற்பு இருக்கும். பெரியவர்கள் என்றைக்கும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை. நான் தான் அஹ்மது, நான் தான் அஹ்மதுன்னு அறிமுகப்படுத்துவதில்லை. போய் அவங்க பாட்டுக்கு போய் நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கிறேனே, கேட்ட பூட்ட போறாரு, 4 ரக்காத் தொழுதுக்கிறேனே என்று சொல்லி அதெல்லாம் முடியாது என்றார் முஅத்தின். 4 ரக்காத் தானுங்க, முடியாது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தக்பீரை கட்டி நின்றாங்க. தக்பீரை கட்டிட்டு என்ன செய்வாருன்னு. ஆனா அந்த மோதினாரு கொஞ்சம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோணம், கடுமையான ஆளு. பெடரியை பிடிச்சி பின்னாடியே இழுத்துட்டு கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே விட்டு கூட்டிட்டு போயிட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல ஒரு கடை, ரொட்டி கடை ஒருவர் வைத்திருக்கிறார். அவர் பார்க்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது, நம்ம கடையில இடம் இருக்கிறது, நம்ம கடையில இடம் இருக்கிறது, தொழுது விட்டு படுத்திருந்து காலையில் கூட செல்லட்டும் என்று எண்ணி அவரை வரவழைத்து, நீங்க வாங்க பெரியவரே, என் கடையில தொழுதுக்குங்க, இங்கேயே படுத்துக்குங்க, காலையில போங்கன்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொல்ல அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். தொழுது முடித்து விட்டு பார்த்தால் ஒரு அதிசயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அதிசயம் தெரியுமா? பொதுவாகவே இந்த ரொட்டி போடுற ஆளு, நம்ம ஊர்ல புரோட்டா போடுற ஆளை பார்க்கலாம், வித்தியாசமா போடுவான். முதல்ல ஒரு கொலை வெட்டின மாதிரி வெட்டுவான், அப்படி மாவெல்லாம் போட்டு ஒரு குளத்தை வெட்டுவான், அப்புறம் தண்ணியை ஊத்துவான், எண்ணெயை ஊத்துவான், அதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா கிண்டி ஒரு லெவல் பண்ணி முட்டை மாதிரி இப்படி பிடிப்பான். அந்த முட்டைய திருப்பி ஜிலேபி மாதிரி ஆக்குவான், அப்புறம் தோசை மாதிரி விரிப்பான், அப்புறம் ஒரு மாதிரியா புரோட்டா வாங்கும். அந்த புரோட்டா வர்றவங்களாட்டியும் எத்தனை உருமாற்றங்கள் அது இதுன்னு மாறி அந்த மாவை பிசைகிற பொழுதெல்லாம் ஒரு வித்தியாசம் நடக்கிறது. என்னன்னா தஸ்பீஹோட மாவு பிணைகிறார். சுப்ஹானல்லாஹ்ங்கறாரு, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு, லா ஹவுல வலா குவத்தங்கறாரு, அல்லாஹ் அக்பர்ங்கறாரு. தக்பீர் ஓடினால், தஸ்பீஹ் ஓடினால் மாவு ஓடுகிறது, தஸ்பீஹ் நின்றால் மாவு நின்று விடுகிறது. ஓடுனத மாவு ஓடு. இத பார்த்த உடனே அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, எங்க இப்படி தஸ்பீஹோடு மாவு குலைக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லையே. நான் ஒரு 19 வருஷமா இப்படி பழகிட்டேன் பெரியவரே, 19 வருஷமா அப்படியே செஞ்சுட்டு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, இவ்வளவு தஸ்பீஹ் செய்கிறீர்களே, நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கிறதா? நீங்கள் துஆ செய்வதெல்லாம் நடக்கிறதா? வந்ததே கோபம் அந்த ரொட்டி கடைக்காரருக்கு. என்ன சொன்னீர்கள்? நான் கேட்கிறதா? நினைக்கிறதையெல்லாம் அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று, 19 வருஷமா கேட்கிறேன், அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு பெரிய இமாம் இருக்கிறாங்களாம், அவங்கள பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு 19 வருஷமா நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன். கீழே அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
சொல்றாரு 19 வருஷமா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த அஹ்மதை மட்டும் அல்லாஹ் என் கண்ணிலேயே காட்டவில்லை என்று சொல்ல உட்கார்ந்து இருக்கிற அஹ்மது ரஹ்மத்துல்லா எழுந்து அந்த அஹ்மது தானப்பா நான், அவனுடைய பள்ளியிலே கூட தொழ விடாமல் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி உன் துவா உன் கடையிலே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறது. இதுதான் துவாவின் ஆற்றல். ஒரு சராசரி மனிதன் இமாம்களுடைய துவாவுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் பெருமானாரின் துவா, பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் மௌஹிபாவோடு ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள், துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாயகமே எழுந்திருங்கள் நாயகமே, இனிமேல் இங்கு யார் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. கியாமத் நாள் வரைக்கும் யார் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. மனிஸ்ததா யமூத் பில் மதீனத்தி ஃபல்யமூத், பெருமானார் சொன்னார்கள், யாராவது மதீனாவிலே மௌத்தாவதற்கு பிரியப்படுகிறார்களா ஃபல்யமூத், மௌத்தாகட்டும். குன்து லஹு ஷஹீதன் வ ஷஃபீஆ, அவருக்கு சாட்சியாளராகவும் அவருக்கு பரிந்துரையாளராகவும் நான் மாறிவிடுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து கொடுத்த சக்திக்கு மௌத்தாவதற்காகவே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், காதலர்கள். சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஹஜ்ஜில நாமே பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். நீங்களும் நிறைய துவா செய்ய வேண்டும். நானும் மதீனாவிலே போய் மௌத்தாவதற்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லிக்கொண்டே மௌத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். ஒரு ஆப்கானி பொதுவாகவே பாபு சலாமின் வழியாக ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போகிற பொழுது எவ்வளவு அமைதியாக இருக்கும் என்பது உலகம் அறிந்த செய்தி. அதிலே அவர் பாதி தூரம் வரைக்கும் அமைதியா வந்தாரு. அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார், நாயகத்தை புகழ்ந்து பேசுகிறார். ராணுவ வீரர்கள் வந்து பிடிக்கிறார்கள். ஆப்கானியினுடைய வீரம் தான் உங்களுக்கு தெரியும். எல்லோரையும் தூக்கி கொண்டே செல்லுகிறார். சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நிதர்சனமாக பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். பெருமான் நபிகள் கோமானுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஸஃபியல்லாஹ் என்று சொல்லி அதே இடத்திலேயே தன்னுடைய உயிரை விடுகிறார். அதே இடத்திலேயே இந்த இறை காதலர்கள் சங்கமிக்கிற இடம் அந்த இடம். மௌத்துக்குன்னே போறாங்க. காரணம், பெருமானார் ஜன்னத்துல் பக்கீயிலே அன்றைக்கு கேட்ட துவா அவர்கள் எழுகிற பொழுது தலைவலியாக மாறுகிறது. இப்ப எவ்வளவு தூரம் பெருமானார் அழுதிருக்க வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு என்னைக்காவது துவா கேட்டிருக்கிறோமா? கியாமத் நாள் வரை அங்க அடக்குவவர்களுக்கு அடாவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பெருமானார் அழுதார்கள், அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். எழுகிற பொழுது தலைவலி. இப்பொழுது ஆயிஷா நாயகியினுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். ஆயிஷா தலை வலிக்கிறது, ஆயிஷா, ஆயிஷா தலை வலிக்கிறது, ஆயிஷா. ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். இங்கேயும் அந்த குடும்ப தலைவியோடு எப்படி நடக்கிறதுங்கிற முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆயிஷா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி உனக்கு தலைவலி வந்தா அந்த தலைவலியில நீ மௌத்தா போயிட்டேன்னா நான் உனக்காக துவா செய்வேனே ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் மௌத்தா போயிட்டா யார் துவா செய்வா? ஆனா உனக்கு ஏன் தலைவலி மாறி வந்து நீ மௌத்தாகி விட்டா நான் துவா செய்வேனே ஆயிஷா என்று சொல்ல, ஆயிஷா நாயகி, ஓஹோ இப்படி ஒரு ஆசையா, நான் மௌத்தா போனதுக்கு பின்னாடி இன்னொரு கல்யாணமா என்று ஆயிஷா நாயகி பெருமானாரை கிண்டல் வார்த்தைகளில் பேசுகிறார்கள். பெருமானார் மௌனம் காக்கிறார்கள். அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மருந்தை ஏற்பாடு செய்து கொடுக்க உம்மு சலமா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், வீட்டிலே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கு மருந்து கொடுங்கள். எனக்கு ரப்புல் ஆலமீன் நோயை கொடுத்திருப்பதே தன்னை சந்திப்பதற்காகத்தான். இந்த நோய் மருந்துகளால் தீருகிற நோய் அல்ல என்று பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு இடத்திலே விளக்கம் அளிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நேர காய்ச்சலை பற்றி உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், என் வீட்டுக்கு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். பெருமானார் போர்வையை போர்த்தி படுத்திருந்தார்கள். போர்வைக்கு மேலே சுட ஆரம்பித்தது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு கேட்டார்கள், நபி நாயகமே, கம்பளி ஆடைக்கு மேலே கொதிக்கிறது நாயகமே என்று
எங்களாலே தாங்க முடியவில்லையே, வெளியிலே இருக்கிற எங்களாலே அந்த உணர்வை தாங்க முடியவில்லையே நாயகமே, எப்படி இருக்கிறது என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையின் பேருருவம் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை இப்படித்தான் சோதிப்பான் என்றார்கள். சும்மல் அம்சல் பிறகு அது போன்றவர்கள் பொதுவாகவே முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை கொடுப்பான், அதில் பொறுமையோடு இருக்க வேண்டும், நான் பொறுத்திருக்கிறேன் என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொறுமை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் வந்திருக்கிறதா? காய்ச்சல்னால அல்லாஹ்வை திட்டுறான், தலைவலினால அல்லாஹ்வை திட்டுறான். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வரக்கூடாதா? எங்களுக்கு தான் வரணுமா? அன்பிற்குரியவர்களே, இந்த பொறுமை குறைந்து கொண்டே வருகிறது நம் சமுதாயத்திலே. மிஃப்தாஹுன் நஸ்ரி வல் நுஃபுர் பெருமானார் சொன்னார்கள், எல்லா வெற்றிக்கான திறவுகோலும் சபுர், பொறுமை என்றார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பொறுமை தான் இல்லை. கணவன் மனைவிட்ட பொறுமை இருக்கா? மாமனா மாமியாட்ட பொறுமை இருக்கா? வாப்பா மகன்கிட்ட பொறுமை இருக்கா? ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு சமுதாயத்திலே பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கல்யாணம் பண்ணுவாங்க, புதுசா புதுமண தம்பதிகள் கல்யாணம் பண்ண உடனே நிறைய கணவன்மார்கள், குறிப்பாக இளைஞர்கள், அந்த பெண்ணிடத்திலே பேசுகிற வார்த்தையை முதலிலே அளந்து என்ன பேசுகிறோம் என்று யோசிச்சு பேசணும். ஹனிமூன் போலான்னு போவாங்க. இன்னைக்கு ஒரு புது பழக்கம் வந்திருக்கு, ஹனிமூன் போற பழக்கம். கல்யாணம் முடிச்ச உடனே ஹனிமூன், அப்படியே ஊட்டி மலை கொடைக்கானல் மலையில ஏறிட்டு இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாது, நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. உயர்ந்த மலைகளை பார்க்கிற பொழுது மனைவிட்ட சொல்லலாம், நாமும் இந்த மலைகளை போன்று உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சொல்லலாம். நம்மால் சொல்லவே மாட்டான். உயர்ந்த மரங்களை பார்க்கிற பொழுது நாமும் இப்படித்தான் உயர்ந்த லட்சியங்களோடு வாழ வேண்டும் சொல்லலாம். நம்மால் அதெல்லாம் சொல்லவே மாட்டான். பசுமையான புல்வெளிகளை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக்கிக் கொள்ள வேண்டும் சொல்லலாம். நம்மால் அதெல்லாம் சொல்ல மாட்டான். இந்த குரங்குகள்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்க, அதை பார்த்த உடனே மனைவியை பார்த்து சொல்லுவான், உங்க சொந்தக்காரவங்க உட்கார்ந்துருக்காங்க பத்தியா, இத பேசுற பேச்சு, உங்க சொந்தக்காரவங்க உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா, அவளுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அவ சும்மா இருப்பாளா? ஆமாங்க, எல்லாமே எங்க சொந்தம் தான், எல்லாம். அதான் எங்க மாமி, அதான் உங்க அம்மா, அதான் எங்க மாமா, அதான் உங்க அத்தா பாப்பா. அந்த வாயை ஒண்ணு பொழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற அதான் எங்க நாத்தி ஆத்தனா, எப்படா புடுங்கலான்னு உட்கார்ந்து இருக்கிறா. பொறுமை இல்லாத நிலையால் ஏற்பட்ட அவலங்கள் ஏராளம். ஒரு குடும்ப தலைவன் எப்படி பொறுமையாக இருப்பது இந்த சமுதாயத்தில் தெரியல. சரி, மனைவிதான் கணவனிடத்தில் எப்படி பொறுமையாக பேசுவது? அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வருவாரு, வரும்போதே வீட்டில் இருக்கிற 1000 பிரச்சனைகளை போட்டு அவன் தலையில ஏற்ற பல பிரச்சனைகள் வெடிக்கும். அது தலாக்காக மாறுகிற சூழல் கூட இன்றைக்கு நம் சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது. அதற்கு காரணம் பொறுமையின்மை. இந்த மாமியா மருமக, இந்த ஊர்ல எல்லாம் மாமியா மருமக சண்டையே வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டேன். மாஷா அல்லாஹ், கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஒரு மாமி மருமகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? மருமகள் நினைக்க வேண்டும், இரட்டை பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் உண்டு. ஒரு பிரசவத்தில் 2 பிள்ளை, ட்வின்ஸை பெற்ற 2 பிள்ளைகளை பெற்ற தாய்கள் உண்டு. 2 தாயை பெறுகிற ஒரே பிள்ளை உலகத்தில் இருக்கிறாள் என்றால் அது மருமகள் தான். மருமகள் நினைக்கணும், எங்க அம்மாவும் எனக்கு அம்மா தான், என் கணவரின் அம்மாவும் எனக்கு அம்மா தான், எனக்கு 2 அம்மாக்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா? எனக்கு 2 அம்மா. ஒரு அம்மாவின் பாசம் என்ன தெரியுமா? ஒரு அம்மாவுடைய பாசத்தையே உலகத்தால் தாங்க முடியாது. தாயின் பாசம் அவ்வளவு ஆழமானது, விருட்சம் நிறைந்தது, வெளிச்சம் நிறைந்தது. ஒரு தாயின் பாசத்தையே தாங்க முடியாது. எனக்கு 2 அம்மா என்றால், ஒரு தாய் மகன் மதியம் உச்சி வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஓட்ட சரி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பையன் 25-27 வயசுல ஓட்ட சரி செய்யறான். கடுமையான வெயில், அந்த தாயால் இருக்க முடியுமா? ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து, தம்பி இந்த தண்ணியை குடிச்சிட்டு வேலை பாடுறா என்று சொல்ல, பொதுவாகவே இளைஞர்கள் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இடையில இறங்க மாட்டான். அம்மா வேலையை பாரு, தண்ணி குடிச்சிட்டு வேலை செய்யறதா? அதெல்லாம் முடியாது.
போன அந்த தாயால் வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது. மீண்டும் வருவாள். இதான் தாயின் அன்பு. மீண்டும் வருவாள். தம்பி, இந்த மோரை குடிச்சிட்டு நீ கொஞ்சம் வேலையை பாடுறா என்று சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் அம்மா, சும்மா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிற. மீண்டும் போவாள். அவளால் இருக்க முடியாது. மீண்டும் வருவாள். தம்பி, ஒரு செம்புல இளநீர் கொண்டு வந்திருக்கேன்டா, கொஞ்சம் குடிச்சியா? அதை குடிச்சிட்டு நீ வேலை செய்யண்டா. அதெல்லாம் முடியாது அம்மா. இந்த அம்மா யோசிச்சாங்க, அந்த பையன் மேல வேலை செய்யறவருடைய மக ஒரு 3-4 வயசு பிள்ளைய கொண்டு வந்து வெயில நிறுத்திடுச்சு. அந்த அம்மா மேல இருந்து பாக்குறான், தான் புள்ள வெயில நிக்குது. அம்மாட்ட சொல்றான், அம்மா உனக்கு அறிவு இல்ல, 4 வயசு பிள்ளைய வெளியே நிறுத்திருக்க, அந்த பிள்ளைக்கு வெயில் ஆகுமா, அந்த பிள்ளைக்கு சேருமா என்று 1000 அசைகளை பாட, இப்பதான் என் அம்மா உன் புள்ள வெயில்ல நிக்கிறேன்னு உனக்கு எவ்வளவு மனது பாடுபட்டது. தம்பி, நான் பெற்ற பிள்ளையடா, நான் பெற்ற பிள்ளையடா, நீ மேல வெயிலில் இருக்கிற பொழுது என் மனம் எப்படி வலிக்கிறது தெரியுமா? இந்த தாயின் அன்புக்கு உலகத்தில் ஏதாவது நிகர் உண்டா? இல்லை. பள்ளிக்கூட விட்டு ஒருத்தன் வர்றான், 6வது படிக்கிற பையன், கடுமையான மழை, வீட்டுக்கு போகணும், என்ன செய்யறது பார்த்தான். பொதுவாகவே நம்ம பசங்களுக்கு, இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு நோட் இருக்குன்னா கணக்கு நோட்டு தான் பிடிக்காது. அப்படியே மலையில எடுத்து கணக்கு நோட்டை வச்சு தலையில கணக்கு பண்ணிட்டு வந்தான். வீட்டுக்குள்ள வந்து ஏறும்போது வாப்பா நின்றுட்டு இருக்கிறாரு. 4 மொத்துனாரு. அறிவு கட்டவனே, இந்த நோட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளவு சிரமப்பட்டு உனக்கு நோட்டு வாங்குகிறேன், நீ இப்படி நினைத்து விட்டு வந்திருக்கிறாய. அடியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். தாயின் அன்பு இங்குதான் வெளிப்படுகிறது. அம்மா கேட்கிறாங்க, தம்பி தலை மட்டும் நனையல, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன் என்னடா என்று கேட்க, அம்மா கணக்கு நோட்டை வச்சு தலையை கணக்கு பண்ணிட்டேம்மா. அம்மா சொன்னாங்களா, ஏண்டா உனக்கு இங்கிலீஷ் நோட்லாம் இல்லையா, அறிவியல் நோட்லாம் இல்லையா, சோசியல் நோட்லாம் இல்லையா, அதையும் வச்சு உடம்பெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கலாமேடா. நோட்டு போனால் வேறு நோட்டை வாங்கலாம், உன் உடல் போனால் என்னால் தாங்க முடியாது தம்பி என்று சொல்லுகிறாளே அந்த தாய். இந்த தாயின் அன்பு உலகத்தில் எங்கு கிடைக்கும்? துல்ஃபிகார் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாற்றை இப்பொழுது எழுதுகிறார்கள். பாகிஸ்தான்ல ஒரே பையன் என்ஜினியருக்கு படிக்க வைத்து திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட இப்படி ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு மனைவி சொன்னால், உனக்கு அம்மா வேணுமா நான் வேணுமா, பெற்றோர் வேணுமா நான் வேணுமா. பொதுவாகவே கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த ஆம்பளை எல்லாம் செம்பிளியாடா அலைவான். மனைவி என்ன சொன்னாலும் அதான் வேத வாக்கு ஆடிட்டே போயிருவான். தேங்காய்பட்டினத்துல அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்றேன். மனைவியின் பேச்சை கேட்டார். பெற்றோர் ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. 3 வயதிலிருந்து எல்கேஜி யூகேஜியில சேர்த்து அந்த தாயா தினமும் போய் உணவை ஊட்டி என் பிள்ளை உற்சாகமாக வளர வேண்டும் என்று சொல்லி, அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இவள் உறங்காமல் இவள் கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த தந்தை படுகிற பாடு, இரவு நேரம் எல்லாம் ஏதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தாயும் தந்தையுமாக மாற்றி மாற்றி தூக்கி தாளாட்டி அவனை உருவாக்கி திருமணம் நல்ல இடத்திலே முடித்துக் கொடுக்க வேண்டும், நம்முடைய கௌரவத்தை காத்தாக வேண்டும், இவர்கள் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லா கோட்டை கனவுகளையும் கண்டு திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு மனைவி தனி குடித்தனம் போகணும், உங்க அத்தா அம்மாவெல்லாம் என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி தனி குடித்தனம் போகிறார்கள். நடந்த உண்மையை எழுதுவார். தனி குடித்தனம் போய் 6 மாசத்துல ஜித்தாவுல வேலை கிடைச்சிருது. மனைவியோடு பையன் ஜித்தாவுக்கு வேலைக்கு போகிறார். 12 ஆண்டு காலம் ஜித்தாவிலே வாழுகிறார். 12 ஆண்டில் ஒரு கடிதம் இல்லை, ஒரு டெலிபோன் இல்லை, தொடர்பில்லை. தகப்பனார் வஃபாத்தாகி விடுகிறார். தாயாரோ உடல்நிலை சரியில்லாமல் கண் தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 12 ஹஜ்ஜுகள் செய்கிறார். வருஷம் ஜித்தாவுல இருந்து ஹஜ்ஜுக்கு போயிடுறார். இங்கே ஒரு பக்கம் பார்த்தால் தாயும் தந்தையும், தந்தை இறந்து போனார், தாயார் கடுமையான கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறார். அரஃபாவிலே துஆ செய்கிறார், கடுமையான துஆ செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபாவிலே எல்லோருடைய துஆவையும் அங்கீகரிக்கிறார். ஒருவரின் துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. பெருமானார் சொன்னார்கள், அவர்தான் ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நிந்திப்பவர்களின் துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை.
அரஃபால துஆ செஞ்சிட்டு முஸ்தலிஃபால போய் படுத்து தூங்குறாரு. ஒரு கனவு கண்டார். லா துக்பலு ஹஜ்ஜத்தும், ஓ ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதப்பா என்று கனவு காணுகிறார். ஒரு வருஷம் அல்ல, 12 ஆண்டுகளும் இதே கனவு. ஒரு அஜர்த்திட்ட போய் கேட்க, முஃப்தி இடத்திலே கேட்க, அவர் சொன்னார், நீ பெற்றோர்களை நிந்திக்கிறாய் என்று நினைக்கிறேன், அவர்கள் மன்னித்தால் உனக்கு ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்ல 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானோதயம் பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது. வருகிறார், ஊர் தேடி வருகிறார். எங்கே தன் தாய் என்று பார்க்கிறார். ஏதோ ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சொந்தத்தின் வீட்டிலே. அம்மா என்று கதவை தட்டி, அஸ்ஸலாமு அலைக்கும், உன் பிள்ளை பேரை சொல்லி, இந்த பேர்ல நான் வந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்லுகிற பொழுது அந்த தாயார் அந்த பையனை கட்டி அணைச்சு 12 வருஷம் அவன் கஷ்டப்படுத்தியதெல்லாம் மறந்து, தம்பி நீ எப்படியடா இருக்கிறாய், நீ எப்படியடா இருக்கிறாய், உன் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறதா, உன் மனைவி நன்றாக இருக்கிறதா என்று கேட்கிறாளே, இந்த தாய்க்கு நிகர் உலகத்தில் ஏதாவது உண்டா? இல்லை. அப்போ ஒரு மனைவி எனக்கு 2 அம்மா இருக்கிறார்கள் என்று நினைத்தாள், அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்கிற சூழ்நிலை இருக்கா? அதே மாதிரி ஒரு மாமி, எனக்கு வந்திருப்பவள் மருமகள் அல்ல, மகள், என் வீட்டுக்கு வந்தவள் மகள் என்று நினைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம். சாதாரணமா வீடுகளில் நடக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். மகளும் மருமகளும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அடுப்படியில மக அம்மாவுக்கு வேலை செய்யலான்னு போய் அடுப்படியில நிப்பா. அப்ப அம்மா சொல்லும், அம்மா நீ போய் உங்க வீட்டுக்கார்ட்ட பேசு, நான் வேலை பார்த்துக்கிறேன், நீலாம் வந்து அடிக்கடி அடுப்படிக்கு வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன்மா, நீ போய் வீட்டுக்காரர் வந்திருக்காருல அவர்கிட்ட பேசிட்டு என்று சொல்லும். இது மகளுக்கு கொடுக்கிற மரியாதை. இதே மருமக ஏதோ கணவன்கிட்ட போய் ஒரு 2 வார்த்தை தான் பேசியிருக்கான், அடுப்படியில 1000 வேலை கிடைக்குது, என்ன தலையணை மந்திரம், போய் அங்கேயே பேசிட்டு இருக்கிறது. மகளுக்கு ஒரு மரியாதை, மருமகளுக்கு ஒரு மரியாதை என்ற நிலை மாமிமார்களிடத்திலே வருகிற பொழுது, அங்கே பொறுமை இழக்கிற பொழுது வருகிற பிரச்சனைகள் தான் நம் சமுதாயத்தில் ஏராளம். மாமி நினைக்க வேணும்,